தமிழகத்தில் மின் கட்டண உயர்வு ஜூலை 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதாக தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்துள்ளது. முதல் 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தொடர்ந்து 3வது ஆண்டாக மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இம்முறை அனைத்து பயனர்களுக்கும் 4.83% மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. வீடுகளுக்கான மின் இணைப்பில் 400 யூனிட் பயன்பாட்டாளர்களுக்கு மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. ஒரு யூனிட்டுக்கு ரூ. 4.60 ரூ. 4.80 மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. 400 யூனிட் வரை பயன்படுத்துவோருக்கு ஒரு யூனிட்டுக்கு ரூ. 4.60 ரூ. மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. 401 முதல் 500 யூனிட் வரை பயன்படுத்துவோருக்கு ஒரு யூனிட் ரூ. 6.15 இருந்த மின் கட்டணம் 30 காசு உயர்ந்து ரூ. 6.45 அதிகரித்துள்ளது. 601 முதல் 800 வரை ஒரு யூனிட்டுக்கு ரூ. 9.20 இருந்த மின் கட்டணம் 45 காசு அதிகரித்து ரூ. 9.65 உயர்த்தப்பட்டுள்ளது. 801 முதல் 1000 யூனிட் வரை ரூ. 10.12 இருந்த மின் கட்டணம் ரூ. 10.70 உயர்த்தப்பட்டுள்ளது. 1000 யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்துவோருக்கு ரூ. 11.25 இருந்த மின் கட்டணம் ரூ. 11.80 உயர்த்தப்பட்டுள்ளது. அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான மின் கட்டணம் ஒரு யூனிட்டுக்கு ரூ. 8.15 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விசைத்தறிகளுக்கு 500 கிலோவாட்டுக்கு மேல் ஒரு யூனிட்டுக்கு ரூ. 7.65 உயர்த்தப்பட்டுள்ளது. குடிசை, குறு நிறுவன மின் கட்டணம் 500 கிலோவாட்டுக்கு மேல் ஒரு யூனிட்டுக்கு ரூ. 6.95 உயர்ந்துள்ளது. கிராம பஞ்சாயத்து குடிசைகள், தாட்கோ நிறுவனங்களுக்கு மின் கட்டணம் ரூ. 9.35 ரூ. 9.80 உயர்த்தப்பட்டுள்ளது.